ஃபேமிலிஸ் பார்த்தீங்களாங்க, வேற லெவலுங்க. காலையிலேயே பயங்கரமா சன்செட்லாம் வந்துருச்சு. நீங்களே பாருங்க. ஆக்சுவலி பார்த்தா இந்த சைடு தான் வருது சன்செட்டு. நம்ம முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணி விட்டுறதுனால பின்னாடி பார்க்க முடியல. ஸோ ஏன் நிப்பாட்டி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காத்தடிக்குதுங்க. ஸோ பேசவே முடியல. நம்ம இங்கேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர்ஸ். 7 மணிக்குள்ள கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துலயே நம்ம 30 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். ஓகேங்க. ஓகே டிஎஸ், நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு வழி போங்க. லாஸ்ட் டைம் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே பைபாஸில் தாங்க ரைட் பண்ணேன். ஸோ எதனாலனா இந்த பிரிட்ஜ் ஒர்க்கு இப்போ நடந்துகிட்ருக்குங்க. அப்போவும் நான் ரைட் பண்ணும்போது தான் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ எதனாலனா பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல போயிட்டுருக்கும்போது டக்குன்னு சர்வீஸ் ரோட்டில் கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு 500 மீட்டர் போகுது. அதுக்கப்புறமா இதுலேருந்து நம்ம ஹைவேல கனெக்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அது ஒரு 800 மீட்டர் 900 மீட்டர் போகுது. ஸோ அந்த மாதிரி அதுவே ரொம்ப டிராஃபிக் ஆகுதுங்க இங்கே. ஸோ அதான் இங்கே மைனஸ் பாயிண்ட்டு. பட் ஆனால் வெயில் பயங்கரமாக இருக்குதுங்க. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அடிக்குதுங்க ஃபேமிலி வெயில். ஒரு ஹைவேல டிராஃபிக்கா எப்படி பார்த்தீங்களா? ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு வேறு லெவலில் இருக்குது. அதுவும் நம்ம போகிற இந்த வேலூர் ரைட் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த ஹில்ஸ் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் எப்படி இருக்கும்னு தெரியல. நம்ம நேராக போயிட்டு நம்மளே பார்த்துருவோங்க. உங்களுக்கு வேறு லெவல் பிளாக் செம்மையாக அன்றைக்கி எடுத்துருவோம். ஸோ ஹார்ன் அடிச்சுட்டு ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். காலைல ரைடு எழுந்துட்டோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது தூக்கமாக வருது. அது கொஞ்சம் ஒரு பக்கம் காலையிலேயே சீக்கிரம் இந்த ரைடுமே நம்ம காலையிலேயே கிளம்பிச்சு. என்னடா செஞ்சிரு எல்லா ரைடுமே நீ காலையிலேயே சீக்கிரம் கிளம்பிடுற. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டைமிங் தாங்க மெயின். ஃபோனும் அதே டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண டைம்லேயே வந்துடும். ஸோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி தான் வந்திருக்கேன். ஸோ 2 லாரி அண்ணனுங்களும் ஓட்டிகிட்டே போகிறாங்கப்பா ரொம்ப தூரமாக. நானும் அங்கேருந்தே பார்த்துட்டே வரேங்க. ஒன்று அவர் ஏறுறாருங்க, அப்படி இல்லைன்னா இவர் ஸ்லோ பண்ணிடுறாருங்களா, அப்புறம் இவர் ஏறுறாருங்க, அப்படி இல்லைனா இவர் ஏறுறாரு பாருங்களா. இப்போ அவர் பேக்கில் வந்துடுறா, இவர் மிஸ் பண்ணி போயிடுவார். இதுக்கு நடுவில் நம்ம ஏறக்கூடாது. நம்ம பாட்டு பொறுமையாக போவோம் பேசிக்கிட்டு. என்னங்க சொல்கிறீங்க? வேற லெவலில் இருக்கும் நம்ம இதில். என்ன காற்று மேலே காற்று கீழே மேலே பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. செம்ம டிகிரி செம்மங்க. நம்ம இதெல்லாம் ரசிக்கிறதுல வேற லெவல் பண்ணிருப்போங்க நம்ம. இந்த ரோட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஓகே தாங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 8:30. ஸோ 8:30 கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். 8:25 அந்த ரேஞ்சு தான் ஆகுது. கிட்ட வர 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 வேற லெவலில் இருக்குங்க. ஆனால் சத்தியமாக நம்ம போயிட்டு நம்மளுடைய குறிக்கோள் எப்பவுமே ஃபேமிலிஸு வண்டி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே எனக்கு நான் ஸ்டாப்பாக போயிட்டு அங்கே போய் சாப்பிட்ணும். என்ன சொல்கிறீங்க? அதானே வேறு லெவலு. ஃபுல் டைம் வர தெரிய மாட்டேது பார்த்தீங்கன்னா. வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இப்போ இங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸ் பக்கம் அப்படி தான் இருக்குது ரோடு. ஸோ அதுக்கப்புறம் அவுட்டர் தாண்டி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ வண்டி போயிட்டுருக்குங்க 100, 120 அந்த ரேஞ்ச். ஆனால் ஃபேமிலிஸு எனக்கு ஒரு டவுட்டுங்க. இது எப்படின்னா ஒரு பாறையில் எப்படிங்க பெல் சவுண்ட் வரும்? எப்பவுமே இந்த பைபாஸில் சர்வீஸ் ரோட்டில் இந்த மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு பார்க்கணும். அப்போ போச்சு பார்த்தீங்களா எனக்கு பின்னாடி அந்த சைடு லெஃப்ட் கட் ஆகும், வண்டிங்கெலாம் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஒரு எப்படி சொல்கிறது ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஆனால் நாங்கள் சர்வீஸ் ரோட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனோம். ரொம்ப ஃபாஸ்ட்டான பார்த்தீங்கன்னா ஒரு 50, ஒரு 45 அந்த ரேஞ்சில் தான் போகணும். ஸோ திடீர்னு ஒரு காரை வந்துடுவானா டக்குன்னு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பயந்துட்டோம் நாங்கள் ரொம்ப. ஸோ அதுக்கப்புறமா எப்போ பார்த்தாலுமே அந்த பக்கத்துக்கு பார்த்து போகணுன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து தாங்க போவோம் நாங்கள். இந்த மாதிரி டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 8:35 ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்களா டிராஃபிக் ஆயிடுச்சு கரெக்டாக. நம்ம இன்னும் 4த்துக்கு 55 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. ஸோ இங்கேயே டிராஃபிக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே ஆன மாதிரி தாங்க. அதாங்க கொஞ்சம் தூரம் பைபாஸ் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கை காட்டினா நம்மளை தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்களா. பார்க்கலாம்
ஸோ அங்கே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஸோ இங்கே வேறு லெவலில் இருக்குது இந்த ஹைவே. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குதுங்க, ரொம்ப அனல் காற்றா அடிக்குது எதிர்க்க. ஆனால் ஓகே, ரோடு பெட்டராக இருக்குது. ஸோ ரோடு பெட்டராக இருக்கிறதுனால அது நமக்கு தெரியல, அப்படியே நம்ம பாட்டுன்னு ஓட்டிகிட்டே போக வேண்டியதான் வேறு லெவலில். ஸோ வந்து ஒரு பாறையில் எப்படிங்க பெல் சவுண்டு வரும், எனக்கே அதாங்க ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய விளாகே அந்த காஞ்சனகிரி ஹில்ஸ் தாங்க. ஸோ வேறு லெவலில் போய் அங்கே விளாக் பண்ணுறோம் எல்லாத்தையுமே. அங்கே நிறைய 2-3 ஸ்பெஷல்ஸ் இருக்கான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் வந்து எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள் ஃபேமிலிஸ். அப்போ தான் வந்து வீடியோவில் நான் என்ன காமிச்சிருக்கேன்னு புரியும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, எண்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணிடலாங்க. நம்ம வீடியோ கடைசியில் வச்சு எடிட்டிங் பண்ணும்போது அந்த மாதிரி கொடுத்துடலாங்க. ஸோ இப்போ தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு டோல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 70 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்துட்டோங்க. இது என்ன ஊர்னு கூட நமக்கு பார்க்காம தான் ஓட்டுறோம். 70 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா ஒரு டோல் வருது. ஸோ ஊரோட எல்லை, ஆனால் வேலூர் தான் போட்டிருக்கு பஸ்ஸுலேயும். ஸோ நம்ம வேலூர் கிட்ட வந்துட்டோம்னு தான் நினைக்கிறேன். ஆரணின் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே 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 ஓகே. எப்பவுமே இந்த பஸ் சைடில் போகிறது கூட ஒரு பயமாக இருக்குங்க. டப்புனு இறங்கிடுவாங்க ஆளுங்க. நம்ம போவோம், ஆனால் டப்புனு இறங்கிடுவாங்க. அதுதாங்க ஒரு பயம். ஒரு வாட்டி அப்படி தான் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி இல்லை, பல வாட்டி ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலிஸு யாருன்னா போகும்போது கூட ஓகே தான், பார்த்து போங்க. நம்ம பெட்ரோல் போட்ட அந்த மெசேஜ் இப்போ தாங்க வந்திருக்கு. ஸோ இதை டச் கூட பண்ண முடியாது. கேர்ள்ஸ் போட்டோன்னா மொபைல் டச் பண்ண முடியாது பார்த்தீங்களா, மேப்பு மறைச்சிக்கிச்சுங்க அது வந்து ட்வைன் அந்த மெசேஜ். ஸோ இறங்கிடுவாங்க டப்புன்னு. இறங்கிட்டா அப்புறம் நம்ம மேலே தான் தப்பாகிடும் அது. ஓகே, பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகேங்க. இன்னும் வந்து 32 கிலோமீட்டர்ஸ் பக்கம் நம்ம போகணுங்க. இப்போ வந்து என்னடா சம்பவமே நடக்கலன்னு பார்த்தேன், சிறப்பா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னா எல்லா ரோடுமே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க கரெக்டா, எந்த இடம்னு தெரியல. ஸோ வந்து நம்ம அவங்க கிட்ட கேட்டோம் இந்த சைடு போலாமான்னு. ஆனா அவங்க போலான்னு சொல்றாங்க. அச்சோ, ஆனா வழி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த ரூட் போக சொன்னாங்க. அது எப்படின்னா அந்த வாலஜாபாத் சுற்றி ராணிப்பேட்டை ஏதோ சம்திங் 2-3 ஊர் சொன்னாங்க. அப்படி சுற்றி தான் நீங்கள் போக முடியும் அப்படின்னாங்க. ஸோ வழி இல்லைங்க சொன்ன மாதிரி. அவர் அப்பவே சொன்னார் பிரிட்ஜ் மேலே போக சொல்லி. ஓகே, அப்படியே போயிடுவோம். நம்ம வேஸ்ட்டாக வந்தோம். நமக்கு காமிச்ச ரூட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லுங்க. நமக்கு காமிச்ச ரூட் இந்த சைடு சுற்றிட்டு போனால் தான் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வருது எக்ஸ்ட்ரா. ஸோ இப்படி போனால் ஒரு அது நமக்கு கரெக்டாக தான் காட்டுது. ஸோ வாலஜா இப்படி போயிட்டு வாலஜா அப்படின்ட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாலஜானா எனக்கு கொஞ்சம் டவுட் வச்சு, நம்ம தான் வாலஜாலாம் தாண்டி வந்துட்டோமே அப்படின்னு. ஸோ அப்புறம் பார்த்தா அது காஞ்சிபுரம் இருக்கிறதுக்கு வந்து வாலஜா பார்த்து. ஸோ இது வந்து வாலஜா. ஸோ இது தனியாக ஒரு ஊர் போலிங்க இங்கே வேலூர் கிட்ட வருது. ஸோ அதனால இப்படி சுற்றிட்டே நம்ம போவோங்க. ஏன்னா அப்படி வழி இல்லை, போயிட்டு வேஸ்ட்டாக வந்துட்டோம். சார் ஒரு ஓஃபீஸ் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. ஸோ என்னன்னு தெரியலைங்க, ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க. ஸோ அப்படியே நம்ம பொறுமையாக ஓட்டிகிட்டு போவோம். இன்னும் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 8:50 ஆயிடுச்சு. 9 o'clock ஆக போகுது. ஸோ ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து சாப்பிட்டாச்சுங்க அங்கே வண்டி நிப்பாட்டி ஒரு இடத்துல. ஸோ சாப்பிட்டுட்டு இங்கேருந்து வண்டி எடுத்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. டைம் வந்து கூகுள் சார் வந்து இன்னும் நீங்கள் ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போயிடலாம். ரோடும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ப்ளாகில் உங்களுக்கு நான் நல்லா காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபுல் ரோடுமே கவர் பண்ணியிருப்பேங்க உங்களுக்கு. டிவிஎஃப் நம்ம வந்து ஒரு ஊரில் வந்துட்டோம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இப்படி தாங்க போக சொல்லுது இதே மாதிரி. ஸோ நல்லா தான் இருக்குது இது. ஆனால் போக போக வர பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் எல்லாமே நம்ம சென்னையிலேருந்து இதுதான் கிட்ட ஒரு 110 கிலோமீட்டர் அந்த பக்கம் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. ஸோ பின்ன வேறு என்ன இருக்குது, இதுதான் இருக்குது. சுற்றி நம்ம ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் பக்கம் போனால் தான் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு போக முடியும். ஸோ இதே நம்ம இந்த கோயம்புத்தூர், ஸோ அந்த சைடு கொடைக்கானல் அங்கே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை சுற்றி எல்லாமே பயங்கரமான பிளேஸ் தாங்க. ஸோ அதனால் நம்ம என்ஜாய் பண்ணோன்னா இந்த மாதிரி லாங்காக வர வேண்டியதான் பைக் எடுத்துகிட்டு ரைட் பண்ண. பக்காவாக இருக்குங்க. ஆனால்
ஆனால் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல ஃபேமிலி. ஸோ ஊர் உள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப காற்று மைல்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வெயிலும் ரொம்ப அடிக்காது. நம்ம ஹைவேல பரம்பப்பட்ட அனல் கால் பிச்சு வந்துருச்சுங்க. அனல் வெயில் அந்த ஹீட் காற்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம ஆப்போசிட்டில் அடிக்கிறது. ஸோ இங்கே அந்த மாதிரி அவ்வளோவா இல்லைங்க.